நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே படிச்சுக்கிட்டே இருப்பேன். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நான் என்ன படித்தேன்னு யோசிச்சா எதுவுமே ஞாபகத்தில் வராது. ஆனால் என் கிளாஸில் இருந்த ஒரு பையன் அவன் எப்போ படிக்கிறானே தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் கிரிக்கெட் விளையாண்டுட்டு சுற்றிட்டு இருப்பான். ஆனால் டீச்சர் எக்ஸாம் எழுதின பேப்பரை திருத்தி கொடுக்கும்போது எல்லா சப்ஜெக்ட்லேயுமே அவன் தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருப்பான். ஒரு நாள் நான் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் இதை பற்றி கேட்டேன். நீ படிக்கிற மாதிரியே தெரியல, ஆனா எப்படி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற? அப்போ என்கிட்ட அவன் யூஸ் பண்ண சீக்ரெட் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி பற்றி சொன்னான். அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப கம்மியான நேரத்தில் படித்து அதிகமான டாபிக்ஸை கவர் பண்ணி எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவீங்க. எக்ஸாமில் மார்க் ஸ்கோர் பண்ண மொத்தமாகவே 4 வேஸ் தான் இருக்குது. பாஸ் நம்பர் 1, லோ எஃபர்ட் லோ ரிவார்டு. இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க எக்ஸாம் வரைக்குமே படிக்க மாட்டாங்க. ஆனால் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் உட்காந்து ஃபுல் டே படிச்சுட்டு எழுதுவாங்க. அவங்களுக்கு லக் இருந்தா பாஸ் ஆகுவாங்க, இல்லைனா ஃபெயில். பாத் நம்பர் 2, ஹை எஃபர்ட் லோ ரிவார்ட். இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க எப்போதுமே படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களால ஃபோக்கஸ்டாக படிக்க முடியாததுனால மார்க் கம்மியாக தான் எடுப்பாங்க. பாத் நம்பர் 3, ஹை எஃபர்ட் ஹை ரிவார்டு. இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க தான் டாப்பர்ஸ். டெய்லி ஒரு 5 to 6 ஹவர்ஸ் தொடர்ந்து படிப்பாங்க, டிசிப்ளினாக இருப்பாங்க. எக்ஸாமில் அதிகமாக மார்க்ஸ் எடுத்தாலும் ஆனால் அவங்க லைஃப்பில் எப்போதுமே ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருப்பாங்க. பாத் நம்பர் 4, லோ எஃபர்ட் ஹை ரிவார்டு. இதுதான் பேரட்டோ பாத். இந்த கேட்டகரியில் இருக்கிற ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 3 ஹவர்ஸ் தான் படிப்பாங்க. ஆனால் எக்ஸாமில் டாப் மார்க்கை ஸ்கோர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, நல்லா தூங்குவாங்க. இதெல்லாம் பண்ணாலுமே எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பாங்க. இது எப்படி? இவங்க சீக்ரெட் என்னன்னு தானே நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்க ஒரு சின்ன ஸ்டோரியை சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த 4 பாத்தில் நீங்கள் எந்த பாத்தில் இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அபியும் ஆதியும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அபி செகண்ட் பாத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா. டெய்லியும் 5 to 6 ஹவர்ஸ் படிச்சுக்கிட்டே இருப்பா. எப்போதுமே புக் கையில் தான் இருக்கும். ஆனால் எந்த ஸ்ட்ராட்டஜியும் ஃபாலோ பண்ணலை. இன்னொரு பக்கம் ஆதி 4th பாத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா. டெய்லியும் 3 ஹவர்ஸ் தான் படிப்பா. அவன் நினச்ச டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஈவினிங் ஆனதும் வாக்கிங் போவா. அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் கேர் பண்ணுவா. 8 ஹவர்ஸ் நல்லா தூங்குவா. கிளாஸில் இருக்கிற எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா அபி தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பான்னு. போர்டு எக்ஸாமோட ரிசல்ட் வந்துச்சு. ஆனால் ரிசல்ட்டை பார்த்து எல்லாரும் ஷாக்கு. அபி ஸ்கோர் பண்ணது 75% தான். ஆனால் ஆதி ஸ்கோர் பண்ணது 95%. அபி ரிசல்ட்டை பார்த்ததுமே அழுக ஆரம்பிச்சிட்டா. நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு படித்தேன், ஆனாலுமே மார்க் கம்மியாக தான் வந்திருக்கு. இதுக்கு ரீசன் ஆதிக்கு தெரிஞ்ச ஒரு சீக்ரெட் அபிக்கு தெரியாது. அந்த சீக்ரெட் தான் 80/20 ரூல். இந்த வேர்ல்டு ஃபுல்லாக ஒர்க் ஆகிற ஒரு பவர்ஃபுல் பிரின்சிபல் இருக்குது. அதுதான் 80/20 பிரின்சிபல். நமக்கு கிடைக்கிற 80% ரிசல்ட் வந்து நம்மளுடைய 20% ஆக்ஷன்ல இருந்து தான் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வேர்ல்டில் இருக்கிற 20% பாப்புலேஷன் தான் 80% வெல்த்தை வச்சிருக்காங்க. உங்கள் செல்ஃபில் இருக்கிற 20% ட்ரெஸ்ஸை தான் நீங்கள் 80% டைம் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்கள் லைஃப்பில் இருக்கிற 20% ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நீங்கள் 80% டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. எக்ஸாமுக்கு வர 80% கொஷின் கூட சிலபஸில் இருக்கிற 20% டாபிக்ல இருந்து தான் வருது. இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் ஆதி அதிகமான மார்க்ஸை ஸ்கோர் பண்ணா. ஸ்டெப் நம்பர் 1, த சிலபஸ் ட்ராப். அபி பண்ண பெரிய தப்பு, அவ சாப்டர் 1 ஓபன் பண்ணி பேஜ் 1ல இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணா. புக்கில் இருக்கிற எல்லா சாப்டரையும் இம்பார்ட்டன்ட்னு நினச்சிக்கிட்டு எல்லா சாப்டருக்கும் ஈக்குவல் டைம் கொடுத்து படித்தா. ஆனால் அதோட ரிசல்ட், அவள் புக்கு முழுக்க படித்ததுனால சீக்கிரமாகவே டயர்ட் ஆகிட்டா. எவ்வளோ படித்தாலும் அவளுக்கு எக்ஸாம் நல்லா அட்டன் பண்ணுவேன்னு கான்ஃபிடென்ஸே வரல. ஆனால் ஆதி ஒரு சீக்ரெட் டெக்னிக்கை யூஸ் பண்ணா. புக்கில் இருக்கிற எல்லா சாப்டரையும் படிக்காமல் இம்பார்ட்டண்டான சாப்டரை மட்டும் படித்தா. ஃபார் எக்ஸாம்பிள், சயின்ஸ் புக்கில் 12 சாப்டர் இருக்குன்னா ஆதி என்ன பண்ணான்னா ப்ரீவியஸ் எக்ஸாம் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணதில் அவளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. அந்த 12 சாப்டரில் 3 சாப்டரில் இருந்து தான் ரிப்பீட்டடாக 5 மார்க் 10 மார்க் கொஷின் வந்திருக்குன்னு. மற்ற சாப்டரில் இருந்து 1 மார்க் 2 மார்க் கொஷின் வந்திருக்கிறத நோட்டீஸ் பண்ணா. அதனால ஆதி ஃபர்ஸ்ட் ஹை வெயிட்டேஜ் சாப்டரை தரவா படித்து கம்ப்ளீட் பண்ணா. இதனால அவளோட 80% எக்ஸாம் டென்ஷன் குறைஞ்சிட்டு. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், சிலபஸில் இருக்கிற 20% சாப்டர் தான் முக்கியம்னா அந்த 20% எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. உங்களுடைய ப்ரீவியஸ் எக்ஸாம் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அதை விட பெஸ்ட் உங்கள் டீச்சர் கிட்ட கேட்கலாம். ஏன்னா அவங்களுக்கு எந்த சாப்டர் இம்பார்ட்டன்ட்னு கண்டிப்பாக தெரியும். ஸ்டெப் நம்பர் 2, ஃபைண்டிங் த ரைட் ஃபோக்கஸ்.
நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற பெரிய தப்பு ஹிஸ்ட்ரி புக் படிக்கும்போது ஃபஸ்ட்டு பேஜில் இருந்து எல்லா இயர்ஸ் டேட்டையும் அப்படியே மனப்பாடம் பண்ணுறது. அபியும் அதை தான் பண்ணான். ஆனால் எக்ஸாம் எழுதும்போது என்ன ஆச்சுன்னா அவளுக்கு எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகிட்டு, எந்த போர் எந்த வருஷம் நடந்தது, யாருக்கு யார் எதிராக போராடினாங்கன்னு எதுவுமே அவளுக்கு தெளிவாக தெரியல. ஆனால் ஆதி ஒரு ஸ்மார்ட் மெத்தடை யூஸ் பண்ணான். லாஸ்ட் 5 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து பார்த்தா அப்போ அவளுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஹிஸ்ட்ரி போர்டு எக்ஸாமில் எல்லா சாப்டரும் கேட்கல, சில முக்கியமான டாபிக்ஸ் தான் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்கன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனோட இம்பேக்ட், இந்தியன் நேஷனோட காசஸ் ஈவெண்ட் இம்பேக்ட். இந்த டாப்பிக்கை ஆதி தரவா படித்தா எக்ஸாமில் அதிகமான மார்க்கையும் ஸ்கோர் பண்ணான். அடுத்து சொல்ல போகிறது இந்த என்டையர் வீடியோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டெப் நம்பர் 3, பாசிவ் ரீடிங் வியர்ஸ் ஆக்டிவ் ரீடிங். இந்த டெக்னிக்கை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய படிக்கிற ஸ்பீட் அண்ட் மெமரி பவர் எக்ஸ்ட்ரீமாக இன்க்ரீஸ் ஆகும். அபி படிக்கலான்னு புக்கை ஓப்பன் பண்ணி லைன் பை லைன் ஒவ்வொரு பேஜாக ஒரு 3 ஹவர்ஸ் உட்காந்து படிச்சுட்டு இருப்பா. அவள் புக்கை க்ளோஸ் பண்ணிட்டு என்ன படித்தோம் அப்படின்னு யோசிக்கும் போது அவளுக்கு எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது. இதுதான் பாசிவ் ரீடிங். ஆனால் ஆதி 35 மினிட்ஸ் தான் படிப்பான். அந்த 35 மினிட்ஸ்லேயே மற்ற ஸ்டூடெண்ட் 5 ஹவர்ஸ் படிக்க முடியாததை இவ 35 மினிட்ஸ்லேயே படிச்சிருவா. அதுக்கு அவள் யூஸ் பண்ண பவர்ஃபுல் மெத்தடு தான் ட்ரிபிள் லேயர் ரீடிங் மெத்தட். லேயர் 1, பேர்ட் ஐ வியூ. நீங்கள் புக்கை ஓப்பன் பண்ணதுமே அப்படியே படிக்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி அந்த சாப்டரில் இருக்கிற ஹெட்டிங், சப்ஹெட்டிங், டயக்ராம் எல்லாத்தையும் ஓவர்வியூவாக பாருங்கள். இது உங்கள் பிரெயினுக்கு ஒரு ரோட் மேப்பை க்ரியேட் பண்ணும். அந்த சாப்டரில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். லேயர் 2, ஸ்கேன் ரீடிங். இப்போ திரும்பி அந்த சாப்டருக்கே வாங்க. அதில் இருக்கிற போல்டு வேர்ட், ஹைலைட்டர் சென்டென்ஸ், ஃபார்முலா இதெல்லாம் ஸ்கேன் பண்ணுற மாதிரி பாருங்கள். இப்போ உங்கள் பிரெயின் கான்செப்டுக்கு இடையில் ஒரு கனெக்ஷனை பில்ட் பண்ண ஆரம்பிக்கும். இதனால உங்களுக்கு இந்த சாப்டரை ஏற்கனவே படித்த மாதிரி ஃபீல் ஆகும். லேயர் 3, ஃபோக்கஸ் ரீடிங். இப்போ டேரெக்டாக அந்த சாப்டரை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா கஷ்டமாக இருந்த டாபிக்ஸ் கூட இப்போ ஈஸியாக பிரெயினில் ஸ்டோர் ஆகிடும். சாப்டரை புரிஞ்சுக்கிட்டீங்க, ஸ்கேனும் பண்ணிட்டீங்க, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸையும் படிச்சுட்டீங்க. ஆனால் எக்ஸாம் ஹாலில் ஆன்சர் சீட்டை கையில் கொடுத்ததும் எழுத ஸ்டார்ட் பண்ணதுமே முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் மறந்துடும். நானுமே இந்த ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் டாப்பர்ஸ் மட்டும் எல்லா பாயிண்ட்டையும் பெர்ஃபெக்டாக எழுதுவாங்க. அது எப்படி, அவங்கக்கிட்ட இருக்கிற சீக்ரெட் என்ன, அதையும் பார்த்துருவோமா? ஸ்டெப் 4, மைக்ரோ நோட்ஸ் அண்டு பல்டிங் மெத்தட். புக்கு ஃபுல்லாக படிச்சுட்டா ஃபுல் மார்க்ஸ் வாங்கிட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. எந்த கொஷின் வந்தாலும் அதுக்கு என்ன எழுதணும், எவ்வளோ எழுதணும், எப்படி எழுதணுன்ற டெக்னிக் தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஆதி 2 டெக்னிக்கை யூஸ் பண்ணி இந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டா. டெக்னிக் நம்பர் 1, மினிமலைஸ் மைக்ரோ நோட்ஸ். அபி என்ன பண்ணான்னா நோட்ஸ் எடுக்கிறன்னு பேரில் புக்கில் இருக்கிற எல்லாத்தையும் நோட்டில் காப்பி பண்ணான். ஆனால் ஆதி அப்படி பண்ணலை. அவள் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்க்கு மட்டும் நோட்ஸ் எடுத்தா அந்த பெரிய பேராகிராஃபில் இருந்து இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்டை மட்டும் எடுத்து எழுதினான். இதனால் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் மற்றவங்க எல்லாரும் டாப்பிக்கை ரிவிஷன் பண்ண கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் ஆதி என்டையர் சிலபஸை 15 மினிட்ஸ்லேயே ரிவைஸ் பண்ணிட்டா. டெக்னிக் நம்பர் 2, பல்டிங் மெத்தட். மைக்ரோ நோட்ஸ் ரெடியான அப்புறம் ஆதி ஒரு பவர்ஃபுல் மெத்தடை யூஸ் பண்ணான். அதோட பேர் பல்டிங். ஒரு கான்செப்டை படித்து முடித்ததும் புக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவருக்கு புரிஞ்சதை ஒரு டீச்சர் மாதிரி தனக்கு தானே எக்ஸ்பிளைன் பண்ணிப்பா. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நடுவில் ஏதாவது பாயிண்ட்டை மறந்துட்டாலோ இல்லை கன்ஃபியூஸ் ஆகிட்டாலோ திரும்பி புக்கை ஓப்பன் பண்ணி அந்த கான்செப்டை தரவாக படிப்பா. மறுபடியும் புக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்பா. இதுக்கு பேர் தான் பல்டிங் மெத்தட். சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் ஒரு கான்செப்டை மற்றவங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதுன்னா அது உங்களுக்கு உண்மையாகவே புரிஞ்சிட்டுன்னு அர்த்தம். அதனால தான் அபியோட 7 ஹவர்ஸ் பாசிவ் ஸ்டடியை விட 1000 டைம் பவர்ஃபுல்லானது ஆதியோட 2 ஹவர்ஸ் ஆக்டிவ் ஸ்டடி. ஏன்னா அவள் படித்தது லாங் டேர்ம் மெமரியில் பர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகிடும். ஸ்டெப் 5, ரிமூவ் யுவர் டிஸ்ட்ராக்ஷன். இது வரைக்கும் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும்னு லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ரியாலிட்டியில் நீங்கள் படிக்க உட்காரும்போது உங்கள் ஃபோன்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன், உடனே அது என்னன்னு பார்க்கலான்னு ஃபோனை எடுப்பீங்க. அதில் 2 ஹவர்ஸ் எங்கே போச்சுனே தெரியாது. இதுதான் அபியோட பெரிய பிரச்சனையாகவே இருந்தது. ஆனால் ஆதி ஒரு ஸ்மார்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணான். அதோட பேர் த ஃப்ரிக்ஷன் மெத்தட். ஆதி படிக்க உட்காரும்போது அவளோட பக்கத்தில் 3 விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். வாட்டர் பாட்டில், பென், புக். அவ்வளோதான். அவளோட ஃபோனை கண்ணுக்கே தெரியாத இடத்துல வச்சிருவா. ஏன்னா நம்ம பிரெயின் எப்போதுமே ஈஸியாக இருக்கிற ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணும். ஃபோன் எடுக்கிறது ஈஸியாக இருந்துச்சுன்னா பிரெயின் உடனே ஃபோனை தான் எடுக்கும். புக்கை எடுக்கிறது ஈஸியாக இருந்துச்சுன்னா பிரெயின் உடனே புக்கை தான் எடுக்கும். இது ஒரு சிம்பிள் சைக்காலஜி. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் ஆதி ஃபோக்கஸ்டாக படித்தா.
இந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு ப்ரோ டிப், 24 ஹவர் ரீசெட். இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஒரு ட்ரிக்கை மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் எக்ஸாமில் பீஸ்ட் மோடில் எல்லா ஆன்சரையும் ஃபாஸ்ட்டாக எழுதிடுவீங்க. ஜெர்மன் சைக்காலஜி ஹெர்மன் ஹெவிஹஸ் அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதில் ஒரு ஷாக்கிங்கான ட்ரூத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அதோட பேர் த ஃபர்கெட்டிங் கரு. நம்ம புதுசாக படிக்கிற இன்ஃபார்மேஷனை 24 ஹவர்ஸ்க்குள்ளே 70% இன்ஃபார்மேஷனை நம்ம பிரெயின் மறந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஒரு சாப்டரை படிக்கிறீங்க, அதை 1 வீக் அப்புறம் திரும்பி எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்கனவே படித்த மாதிரியே தோணாது, புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போது நீங்கள் எஃபர்ட் போட்டு படித்ததெல்லாம் வேஸ்டான மாதிரி ஃபீல் ஆகும். அதை நினச்சி இனிமேல் கவலைப்பட தேவையில்லை. இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது, ஸ்பேஸ்டு ரிப்பீட்டேஷன். அதாவது நீங்கள் இன்றைக்கி புதுசாக படிக்கிறத 24 ஹவர்ஸ்க்குள்ளே திரும்பி எடுத்து ரிவிஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 3 டேஸ்க்கு அப்புறம் ரிவிஷன் பண்ணுங்க. அடுத்தது 7 டேஸ்க்கு அப்புறம் பண்ணுங்க. அடுத்தது 21 டேஸ்க்கு அப்புறம் ரிவிஷன் பண்ணுங்க. இதுதான் ஸ்பேஸ்டு ரிப்பீட்டேஷன். இது மாதிரி நீங்க கேப் விட்டு படிக்கும்போது உங்க பிரெயின் இந்த இன்ஃபர்மேஷனை இம்பார்ட்டன்ட்னு மார்க் பண்ணிடும். ஷார்ட் டேர்ம் மெமரியில இருந்து லாங் டேர்ம் மெமரிக்கு ஷிஃப்ட் பண்ணிடும். அப்புறம் இது உங்களுக்கு மறக்கவே மறக்காது. நீங்க இந்த ஸ்டடி ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி எக்ஸாம்ல அதிகமான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண ஐ கேன் டூ இட்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.